உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது குஷியோட சின்ன வயசு புக்ஸ். நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அப்பெல்லாம் அவ இப்படி இல்லை. எல்லார் மேலேயும் பாசமா இருப்பா. அதுவும் என் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பா. அவளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்கிட்ட இருந்து மொத்தமா விலகி போயிட்டா. குஷி, நீ என்ன காரியம் பண்ற? புத்தகத்தை கிழிச்சா உனக்கு பாவம் வரும். நீ இந்த புத்தகத்தை பத்திரமா எடுத்து வை குஷி. ஏன்னா இதெல்லாம் என்னோடது இல்ல, உன்னோடது. இத மோகன் ஐயா தான் எனக்கு படிக்க கொடுத்தாரு. இந்த புத்தகம்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் இத படிக்கிறேனோ இல்லையோ, நீ இத பத்திரமா எடுத்து வை, சரியா? இந்தா. ஆமா ரிஷி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். அது கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணேன். ஓ வாவ், கிராஜுவேஷன், வெரி நைஸ். ராதாவும் அவ படிப்பை முடிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. இனிமே என்ன பண்ண முடியும் இல்ல? ஆனா படிப்புக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. கல்யாணம் கல்யாணம் தான். இந்த படிப்பு எங்க, கல்யாணம் எங்க? இல்லையா ரிஷி? அது உங்க விருப்பம் தாமா. அப்ப ராதாவோட விருப்பம் அதை கேட்க மாட்டேங்க. ஆமா ராதா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? அது நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது வரைக்குமா? பத்தாவது வரைக்கும்? அம்மா, இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இது தப்பு. இப்படி நடக்கவே கூடாது. நான் ஒரு கிராஜுவேட். என்னோட ஒய்ஃப் 10வது படிச்சவளா? நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் பாடத்தை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நேரம் கூட இல்ல. பன்னெண்டாவது படிக்க 2 வருஷம், அப்புறம் கிராஜுவேஷனுக்கு 3 வருஷம். அப்போ இவங்களை கல்யாணம் படிக்க நான் இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுமா? அப்படிலாம் முடியாது. அப்ப போய் வேற பொண்ணு பாத்துக்கோங்க. முழுசா படிச்ச பொண்ணு பாத்துக்கோங்க. கல்யாணத்தை நிறுத்திடுங்க. குஷி, இல்ல இல்ல சின்னத்த, கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி யார் பேசினா? படிச்ச பொண்ணுங்க எனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா ராதா மாதிரியான பொண்ணு அதிர்ஷ்டம் இருந்தா தான் கிடைப்பாங்க. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது இதுக்காக கல்யாணத்தை நிறுத்த. நீங்க என்ன சொல்ல வரீங்க ரிஷி? நான் என்ன சொல்ல வரேன்னா ராதா, கல்யாணத்துக்காகலாம் படிப்பை நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. படிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க படிப்பை தொடரலாம். கிராஜுவேஷன் மட்டும் இல்ல, PhD கூட பண்ணுங்க. உங்களோட படிப்புக்கு நான் ரொம்பவே துணையா இருப்பேன். கல்யாணத்தை மட்டும் தள்ளிப்பட முடியாது. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பரவாயில்லையே மாப்பிள்ள, ராதாவை விட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல. உண்மையிலேயே அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ரொம்ப பயன்படுத்திட்டு தம்பி. இப்ப எல்லாமே ஓகே தானே? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல? குஷி,
மோகன், பர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி மோகன், இவர்தான் ராதாக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். நீ கவலைப்படாத, ரொம்ப நல்ல வீட்டுக்கு தான் ராதா போறா. அவரு எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. ஆனா ராதாக்கு மோகன் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. என்ன சொல்றது? எந்த ஒரு குறையும் இல்லாத பையனை எதுக்காக நீங்க ராதாக்காக அனுப்புனீங்க? இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? என்ன ஜெயிலா? ஜெயில இருந்து ஏன் இவருக்கு கால் வருது? நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, என்ன கஷ்டப்பட்டு கேம் செட் பண்ணிருக்கேன். கேம் மொத்தத்தையும் கெடுத்துறாத. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா சீக்கிரம் கிடைச்சிடும். நீ முதல்ல போனை வை. நீங்க இங்க தான் இருந்தீங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஏதாவது ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்ல. Are you sure? அது வந்து கோவில் தர்மகர்த்தா கால் பண்ணியிருந்தாரு. சத்யநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆனா போறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லையே. அதனால தான். இல்ல, நான் என்ன நினைச்சேன். இதோ வரேன் தாமினி மேடம். கொஞ்சம் ஆனா இவன் வெளிய பார்க்க நல்லவ மாதிரி இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெயில் அதிகமா இருக்குல்ல, நான் வேற இந்த துணியை தினமும் தலையில போட்டுக்கிட்டே இருக்கேனா, அதனால வேர்த்து வேர்த்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொரிஞ்சு சொரிஞ்சு எரியுது வேற. அது சரிம்மா. இது நிஜமா வெயிலால தான் நடக்குதா? இல்ல அந்த விக்கோட ரியாக்ஷனா இருக்குமோ? நாளைக்கு திடீர்னு உங்களோட மொத்த முடியும் கொட்டிடுச்சுன்னா அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பீங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.